Hi friends, today நம்ம இந்த குடமிளகாய் வச்சு எப்படி பச்சி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பச்சி செய்யறதுக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைட்டா இந்த அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான். சேர்த்து விட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் கிளறி விடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு கிளறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு மாவு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி எடுங்க. ஒரே நேரத்தில் எல்லா தண்ணி விட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா வராது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வடை சட்டியில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன். குடமிளகாய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸில் இந்த குடமிளகாயை நல்லா டிப் பண்ணிட்டு அப்படியே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு அப்படியே அழகாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சுவையான குடமிளகாய் பச்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.